அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், அதுவும் பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அன்ஸ்டேபிள் சவுண்ட் இன் எலக்ட்ரான் ஸ்பீசியஸ். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்துட்டு அன்ஸ்டேபிள் சவுண்ட் இன் எலக்ட்ரான் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா CrCO6 இருக்குது, CrCO6 ப்ளஸ்ஸு, MnCO5Cl, FeCO6 டோ ப்ளஸ். அப்போ என்ன செய்யணும், இதுக்கு இந்த 18 எலக்ட்ரான் ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ இதில் எதுக்கு வந்துட்டு 17 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ் இருக்கோ அதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போ CrCO6. அப்போது இந்த குரோமியத்துக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது D4S2 வரும் இல்லையா, இல்லைனா D5S1 போட்டுக்கிடலாம். ஸோ டோட்டலாக குரோமியத்துக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குது. அதே போல் இந்த கார்பனைல் லிகாண்ட் எத்தனை இருக்குது? 6 இருக்குதா. இப்போ ஒரு CO-க்கு 2 எலக்ட்ரான். அப்போது 6 × 2 எத்தனை ஆச்சு? அப்போ 12 ஆச்சு. அப்போ 6 + 12 எத்தனை ஆச்சு? அப்போ 18 ஆச்சு. 18 எலக்ட்ரான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் CrCO6 வந்துட்டு 18 எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணுது. அப்போ அது ஸ்டேபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த MnCO5Cl நம்ம பார்த்துடலாம். இப்போ Mnக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். Mnக்கு என்ன வரும்? அப்போ இந்த D5S2 வரும். Mnக்கு வந்து D5S2. இப்போ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 7 நமக்கு இதில் அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த CO எத்தனை CO இருக்குது? 5 CO இருக்குது. அப்போ 5 × 2 எத்தனை ஆச்சு? 10 ஆச்சா. அடுத்தது என்ன? இந்த Cl. இப்போ Clக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 1 போட்டாச்சா. அப்போ என்ன ஆச்சு பாருங்கள். அப்போ 10 + 7 7 + 1 18 எலக்ட்ரான். இப்போ இது 18 எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணுதா. இப்போ அடுத்தது பாருங்கள் FeCO6 2 ப்ளஸ். இப்போ அதுக்கு நம்ம போட்டுடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம அழிச்சிடலாம். அது வந்து ஒபே பண்ணுது. அப்போ அயனுக்கு எத்தனை அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ D6S2 டோட்டலி எத்தனை? அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் ஆச்சுதான். அடுத்தது அயனுக்கு எத்தனை? இந்த CO-க்கு எத்தனைன்னு பாருங்கள். 6 CO இருக்குது. இப்போ 6 CO என்ன? 6 × 2 12. 12 ஆச்சு. அப்போ 20. அப்போ அங்கே வந்து 2 ப்ளஸ் இருக்குது. இப்போ 2 ப்ளஸ்னால் என்ன செய்யணும்? 2 எலக்ட்ரானை குறைக்கணும். அப்போ பாருங்கள் 20 - 2 எவ்வளோ ஆச்சு? 18 எலக்ட்ரான் ஆச்சு. அப்போ ஆப்ஷன் டியும் 18 எலக்ட்ரான் ஒபே பண்ணுது. இப்போ ACD ஒபே பண்ணுது. இப்போ அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன? CrCO6 ப்ளஸ்ஸு. வழக்கம் போல் குரோமியத்துக்கு எத்தனை அப்படிங்கிறத எழுதிடுங்க. குரோமியத்துக்கு என்ன வரும்? அந்த D4S2. அப்போ 6 எலக்ட்ரான் வருதா. அடுத்தது 6 × 2 12 வருதா. அப்போ 6 + 12 18. இதில் ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் கொடுத்தா என்ன செய்யணும்? ஒரு எலக்ட்ரானை கம்மி பண்ணணும். 18 - 1 என்ன ஆச்சு? அப்போ 17 எலக்ட்ரான். சரிங்களா. அப்போ இந்த ஆப்ஷன் பி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ். அதுவும் இது என்ன? அன்ஸ்டேபிள். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்களேன். ஆக்சோ ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் டேஸ். அப்போது இந்த ஆக்சோ ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ், ஹைட்ரோஃபார்முலேஷன், ஐசோமரைசேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ், பாலிமரைசேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ். அப்போ இது என்ன? இது வந்துட்டு இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட். சரிங்களா. அப்போ இது வந்துட்டு ஆக்சோ ப்ராசஸ் கிடையாது. அடுத்து பாலிமரைசேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ், அதுவும் கிடையாது. ஐசோமரைசேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ், அதுவும் கிடையாது. அப்போ இது என்னதான்? அப்போ ஆக்சோ ப்ராசஸில் என்ன நடக்குது? ஹைட்ரோஃபார்முலேஷன் நடக்கும். ப்ராசஸுக்கு பேர் என்ன? ஆக்சோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹைட்ரோஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன நடக்குது? அல்கீன் வந்துட்டு ஆல்டிகைடாக மாறுது. அல்கீன் டு ஆல்டிகைடு. அடுத்த கொஸ்டினை பாருங்களேன். சீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட் இஸ் எ பாலிமரைசேஷன் கேட்டலிஸ்ட் which results in dash polymer. அப்போ சீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட்டில் என்ன நடக்கும்? பாலிமரைசேஷன் நடக்கும் இல்லையா. அப்போ அந்த பாலிமரைசேஷனில் நமக்கு அந்த பாலிமர் வந்து எப்படி கிடைக்கும்? ஏடாக்டிக்காக கிடைக்குமா? ஐசோடாக்டிக்காக கிடைக்குமா? சிண்டியோடாக்டிக்காக கிடைக்குமா? இர்ரெகுலராக கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போது சீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஐசோடாக்டிக் பாலிமர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. அப்போ ஐசோடாக்டிங்கிறது என்ன? அப்போ எல்லாமே வந்துட்டு என்ன? சேம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதே போல் இதில் சிண்டியோடாக்டிக்னு ஒன்று இருக்குது. அப்போ சிண்டியோடாக்டிக் பாலிமர்னா என்ன? ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் அங்கே வந்து சேம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்.
இப்போ ஏ டாக்டிக்ங்கிறது என்ன, அங்கே இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இல்லைனா ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கும். பாருங்கள், ஐசோடாக்டிக் பாலிமர். அப்போ சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் சைட் ஆஃப் த மேக்ரோ மாலிகுல் பேக்போன். அப்போ ஐசோடாக்டிக்ங்கிறது என்ன, ஒரே சைடு, அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சேம் சைடு இருக்கும். சிண்டியோடாக்டிக்ங்கிறது என்ன, அப்போ சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இன் ஆல்டர்னேட் பொசிஷன். ஏ டாக்டிக்ங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம ரேண்டம் பொசிஷனில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது பாருங்களேன், இதில் ஒரு ரோடியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரோடியம், இதில் வந்து ட்ரிஸ் ட்ரைஃபெனைல் பாஸ்பேன், ஒரு ஹெச், CH2 CH3 Cl இதில் இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்னவா மாறும், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோடியம் ட்ரிஸ் ட்ரைஃபெனைல் பாஸ்பேன் குளோரைடு, இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்குது இல்லையா. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ரியாக்டன்ட்லேருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்திருக்குது. அப்போது இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ், எலிமினேஷனா, ரிடக்டிவ் எலிமினேஷனா, அடிஷனா, இல்லைன்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷனா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ரோடியம் அங்கே இருக்குது, இந்த ட்ரிஸ் ட்ரைஃபெனைல் பாஸ்பேன் அங்கேயே இருக்குது, Cl அங்கே இருக்குது. அப்போ என்ன மட்டும் வெளியில் போயிருக்கு அப்படிங்கிற பாருங்களேன். இந்த ஹெச்சும் CH2 CH3யும் வெளியில் போயிருக்கு, CH3 CH3யாக கிடைக்கிது. அப்போ இதில் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகிருக்குது. சரியா, என்ன இருக்குது, எலிமினேஷன். அப்போ எலிமினேஷன் நடந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரிடக்டிவ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க. அப்போ ஆட் பண்ணுறதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன நடக்குது, எலிமினேஷன் நடக்குது இல்லையா. அப்போ இதுக்கு பேர் என்ன, அப்போ ரிடக்டிவ் எலிமினேஷன். சரிங்களா. அப்போது இதை பாருங்கள், ரிடக்டிவ் எலிமினேஷனுங்கிறது என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் சென்டர் டிக்ரீஸ். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் ரோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது, +3 வருது. அதுக்கப்புறமா இந்த ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன கிடைக்குது பாருங்கள், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 கிடைக்குது. அப்போ அதான் ரிடக்டிவ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடிஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், அங்கே ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ அங்கே என்ன ஆகும், மெட்டல் சென்டர் வந்துட்டு இன்க்ரீசஸ் ஆகும். சரிங்களா. அப்போது இதே போல் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த OMCல நிறையா இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம என்ன செய்யலாம், நிறையா கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. TRB எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய சேனல். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.